எம்.எஸ். ராமநாதன் அவரும் நடிகர் தான், நாடக நடிகர் தான். இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 1964 அந்த கல்யாணம் நடக்குது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடக்குது. கல்யாணம் நடந்த சில காலங்கள்லேயே மனோரமா வந்து கர்ப்பமாகறாங்க. அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காண்டி அவங்களுடைய சொந்த ஊர் காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு வராங்க. இப்போ இவர் வந்து ராமநாதங்கிறவர் தொடர்ந்து நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. பூபதி அப்படிங்கிற குழந்தை வந்து மனோரமாவுக்கு பிறக்கிறாங்க. ஒரு பையன், ஆண் பையன் பிறக்கிறாங்க. அந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த எம்.எஸ். ராமநாதன் வந்து ஒரு 15-16 நாள் கழித்து வந்து பார்க்குறாரு இந்த குழந்தைய. பார்த்துட்டு போனவர் தான் திருப்பி வரவே இல்லை. ஏதோ காரணம் அவர் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணி வேற ஒரு பெண்ணையும் திருமணமும் செஞ்சுக்கிறாரு. மனோரமா அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிடுறாங்க. பரவாயில்ல, போயிட்டு போங்க, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோரமா வந்து அதாவது வந்து 64 திருமணமாகி 66க்குள்ளேயே அவங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சிடுது. 2 வருடங்கள் தான் அவங்களுடைய மன வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காலகட்டங்களில் எத்தனையோ திருமணங்களுக்கான சந்தர்ப்பங்கள் வந்தபோது கூட, நடிகையாக இருந்தபோது கூட மனோரமா வந்து அதுக்கு ஏற்றுக்கவே இல்லை. ஒரே ஒரு திருமணம் தான், அந்த திருமணம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு திருமணம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில்ங்கிறது கடைசி வரைக்கும் தீர்மானமாக இருந்தாங்க. புரியுது அவங்களுக்கு. அதில் வந்து அதாவது வந்து பல பேரை வந்து சிரிக்க வச்ச நடிகை. அவங்களோட மன வாழ்க்கை பாருங்க, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய வாழ்க்கை. அதாவது அதுக்கப்புறம் தொடர்ந்து பல வருடங்கள் வாழ்ந்தா கூட அந்த மன வாழ்க்கைங்கிறத அவங்க விட்டுட்டாங்க.